அம்பா சித்தர் பீடத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன். பெண்களுக்காக, தாய்களுக்காக, என் தங்கைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் உடம்பு பிறந்த சகோதரிகளுக்காக, சகோதரனுக்கு சின்ன விண்ணப்பம். ரொம்ப நேரம் இல்லை, ரொம்ப நாளும் இல்லை, ரொம்ப பொழுதும் இல்லை. காலம் கழிவு காலம். இந்த கழிவு காலத்தில் என்னென்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பெண்கள் அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ரொம்ப துன்பத்துக்குள் ரொம்ப என்ன சொல்கிறது, அன்புங்கிற பேரில் ரொம்ப அராஜானம் நடக்குது. இந்த அராஜானம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அன்பால் பெண்கள் ரொம்ப ஏமாற்றப்படுறாங்க. ஆண்கள் ஒரு சில பேர் பாதிக்கப்படுறாங்க. தவிர நிறைய ஆண்கள் ரொம்ப குளிர் காயாமல் ரொம்ப அதாவது கம்மங்காட்டில் போய் விழுந்த மாதிரி தடப்பட விழுந்து பெண்களை வம்பாக்கி விட்டுட்டு அதிகமான பெண்களை ரொம்ப பாவத்தில் தள்ளுறாங்க. சில பெண்கள் வெளியே சொல்ல முடியுது, சில பெண்கள் வெளியே சொல்ல முடியலை. ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு, சங்கடப்பட்டு, சஞ்சலப்பட்டு உட்காந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது படிக்க போகிற, காலேஜ் படிக்க போகிற பிள்ளைங்களும் பணங்கிறதுலையும், பண்புங்கிறதுலையும், ஆசைங்கிறதுலையும் அழிவு தேடி போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அழிவை தேடி போகாத அளவுக்கு அந்த தாய்களும் அந்த தகப்பன்களும் கொஞ்சமாவது உட்கார்ந்து பிள்ளைகளை கொஞ்சம் வாரிச்சு பாருங்க. அண்ணன் தம்பிங்கிற உறவுகளை நிறைய கொச்சைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப இடைஞ்சல் இடையூறு பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பெண்கள் பிள்ளைகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அன்புங்கிற வார்த்தையை காட்டி அசிங்கப்படுத்தி அவங்கள ரொம்ப மன உளைச்சல்கள் ஏற்படுத்தி ரொம்ப ரொம்ப துன்பத்தில் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் படிக்கிற பிள்ளைகளும் படிக்காத பிள்ளைங்களும் ரொம்ப பேர்களும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றி அங்கே ஓட்டு போய் இங்கே ஓட்டு வம்பாக்கி விட்டுருந்தாங்க. அதுபோல் பிள்ளைங்கள் புறம் இதனால யோசனை பண்ணி நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத காலத்தில் இன்னைக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த கணத்துக்கு நல்ல ஒரு கணம் கிடைக்கணும், நல்ல ஒரு அன்பு கிடைக்கணும், பாசம் கிடைக்கணும். யாருனாலும் அன்பா பேசணும்னு இடையை நம்பி போயிடாதுங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சுகமாக இருந்தாலும் சரி தான் இருந்து 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணி தன்னுடைய தாய்கப்பன் நம்மளை எந்த அளவில் வச்சிருக்கிறாங்க, என்ன கணத்தில் நம்ம வந்திருக்கோம், ஒரு தொழில் வேணும், எந்த சங்கடங்கள் இருக்குது, இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நம்ம பார்த்து சூட்சமாக நடந்துக்கோங்க. இது இறைவன் கொடுத்த கட்டளை. நல்லபடியாக கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் வேலை செய்து யோசனை பண்ணி செயல்படுங்க. இது உங்களுக்கு அம்பா சித்தர் பீடத்திலிருந்து கொடுக்குற அருள்வாக்கு. ஐயா முனியாண்டியுடைய அருள்வாக்கும், மாயாண்டியுடைய அருள்வாக்கும், கற்பனுடைய துணைவாக்கும் தெளிவாக இருக்கு. குறையும் இல்லாத அளவுக்கு என்னுடைய சிவமுற்றுநாதன் நல்ல ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. அடுத்த ஒரு வீடியோவில் வர்றேன். நன்றி, வணக்கம்.